ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமக்கு ரொம்ப துக்கமோ கஷ்டமோ வரைச்சே அம்பாள் பேரில் கோபம் வர்றது சகஜம்தான். அம்பாள் நம்மளை தண்டித்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணினாலும் அவள் மேலே இருக்கிற பக்தியை நாம் என்றைக்குமே விட்டுடக்கூடாது. பெரியவாக்கிட்டேயோ மகான்கள்கிட்டேயோ பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்கிறவாளுக்கு கஷ்டமே வராதுங்கிறது அர்த்தம் கிடையாதே. நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அதை அனுபவிச்சு தானே கழிக்கணும். பரணிதரனோட உறவுக்கார பையன் ஒருத்தன், அழகுன்னா அழகு, குணம்னா குணம், அவ்வளவு அறிவு, ஐஏஎஸ் பரீட்சையில் நன்னா தேர்ச்சியாகி அரசாங்க உத்தியோகத்தில் பணியாற்றும் போது யாரோட கண் பட்டுதோ ஒரு க்ஷண நேரம் ஒரு கொடூரமான கார் விபத்தில் அத்தனை பேரையும் சோகத்தில் ஆழ்த்திட்டு போயிட்டார் அந்த பையன். பெத்தவாளும் நண்பர்களும் அந்த பேரிடியில் இருந்து மீளவே முடியாமல் இருந்தால் எந்த வார்த்தையும் அவளுக்கு திருப்தி ஆகலை. தங்கமாக பொத்தி பொத்தி வளர்த்த தலைச்சம் குழந்தைய இப்படி பறி கொடுத்த போது அந்த தாயார் கதறா அந்த துக்கத்தை ரொம்ப அதிகமாக்குறது. ஆனால் அந்த துக்கம் புத்திர சோகங்கிற பெரும் துக்கத்தை அந்த மனசை அமைதிப்படுத்துகிற சக்தி ஸ்ரீ பெரியவாளுக்கு உண்டு. அவள் சன்னிதானத்துக்கு நிறையா உண்டு. ஏன்னா நமக்கெல்லாம் மனசுங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் அதுக்கு இத்தனை அர்த்தம் தெரியறது, அனர்த்தம்னாலும் புரியறது. பந்தம், பாசம், சுகம், துக்கம் இதெல்லாமே நமக்கு தெரியறது. பகவான் சந்நிதியில், மகான்கள் சந்நிதியில் மட்டும் நாம் போய் நின்று கதறி அழுதுட்டோன்னா அது மனசு லேசாயிடும். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தை விட நம்முடைய துக்கத்தில் கஷ்டத்தில் நாம் பகவானை பிடிச்சிக்கிற இதுதான் ரொம்ப வசதி. அந்த சமயத்தில் தான் நாம் மனம் தளராத இருக்கணும். அந்த அம்மாவும் அந்த புத்திர சோகத்துக்கு மருந்தாக நாடி வரா ஸ்ரீ பெரியவா கிட்ட வந்தவுடனே பரணிதரன் அந்த பையனை அழைச்சிட்டு பெரியவா கிட்ட போகிறார். இதை சொன்ன உடனே கதறிண்டு அழறா பெத்தவா 2 பேரும். என் பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான் அப்படின்னு இவா சொல்லிட்ட உடனே கோடானு கோடி ஜீவன்களோட தாயும் தந்தையுமா இருக்கிற நம்ம ஸ்ரீ பெரியவா ஒரு விஷயம் சொல்கிறா. என்னோட பிள்ளையும் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான், நோக்கு தெரியுமோ அப்படின்னா உடனே எல்லாரும் முழிக்கிறா. அதான்டா என்னோட அண்ணா, பூர்வாசிரம அண்ணாவோட பிள்ளை மணிசாஸ்திரி, உனக்கு தெரியுமோ இல்லையோ, அவனை நீ பார்த்துருக்கியோனோ? ஆமாம், மடத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார் பரணிதரனும். அவன் கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூர்கிட்ட ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். விடிகாத்தால் 4-5 பேரோட காரில் வந்துட்டுருக்கான். ரயில்வே லெவல் கிராசிங்கில் நுழைஞ்சப்போ ரயில் வந்து மோதி காரை தூக்கிடுத்தோ. 2-3 பேர் ஸ்பாட்லேயே காலி. அதில் மணியும் ஒருத்தன். தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கமாக செதறி போச்சு. பெரியவாளுக்கே பிள்ளைய பறி கொடுத்த சோகமா அப்படின்னு அங்கே இருக்கிறவா எல்லாரும் ஆச்சரியப்படுறா. அப்போது அந்த அம்மாக்காரி அழறா, எங்களால் இந்த துக்கத்தை தாங்கவே முடியல பெரியவா, எதுக்காக இப்படி ஒரு தண்டனை அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிறா. பெரியவா மேலே உசிரியே வச்சுருக்கா. காமாட்சி மேலே பக்தி, அவ்வளவு நம்பிக்கை. இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு எல்லாத்துலேயும் நம்பிக்கைப்படுத்து. ஏமா நமக்கு மட்டும் இப்படி ஆறுது, சாமியாவது பூதமாவது, ரொம்ப வர்த்தியாக பேசுகிறா அவளுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு பெரியவாளுக்கு புரியல. பெரியவா தான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னுங்கிறா. பெரியவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டோ மயில் தொகையை வருடுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறா. பெற்று பறி கொடுத்த மனங்களை எந்த மாதிரி நாம் துக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும்? நாம் ரொம்ப துக்கமோ கஷ்டமோ வரைச்சே அம்பாள் பேரில் கோபம் வர்றது சகஜம்தான். அம்பாள் நம்மளை தண்டித்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி தோணும். அவள் மேலே இருக்கிற பக்தியை மட்டும் ஆனால் விட்டுடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்பிக்கை வைக்கணும். அதே சமயம் அம்மா குழந்தைய கோச்சிக்கிறா, ஓங்கி 2 அடி கூட வைப்போம். அப்போது குழந்தை நிஜமாக துக்கப்படுறது, ஓன்னு அழறது. உடனே அந்த அம்மா அடித்தாலே அவகிட்டே தானே திரும்ப போகிறது. அடித்த கை தானே, அந்த கையை தானே பிடிச்சிக்கிறது, அவளோட காலையை தானே கட்டிண்டு அழறது ஒரு அம்மாவும் குழந்தையும். அது மாதிரி தான் அம்பாலோட குழந்தைகளான நாமளும் துக்கம் வந்தால் அம்பால துக்கம் வருது, கஷ்டத்தை கொடுக்குறாளேன்னு நாம் கோச்சுக்கிறோம். சரி, எனக்கேமா இந்த தண்டனையை கொடுத்த, என்னால் தாங்க முடியலையே, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நாம் அவள் பாதத்தையே பிடிச்சிட்டு அவகிட்ட தான் திரும்ப போகணும். இதுக்கு வேறு வழி இல்லை. அத்தனை நாள் நம்மளுடைய தேர்தல் வார்த்தை தராத ஒரு வகை அமைதி அன்னைக்கு ஸ்ரீ பெரியவா சொன்ன உடனே அவளுக்கு அது புரியறது.
அழற குழந்தைகிட்ட சாதாரண அம்மாக்கே இவ்வளவு பல மடங்கு அன்பு பெருகும்போது லோகமாதா ஜெகன் மாதாவோட அன்பு எப்படி இருக்கும் நமக்கு? பெரியவா அந்த குழந்தைய நினச்சதுனாலேயே அந்த குழந்தைக்கு நல்ல கதி கொடுத்துட்டா. இனிமே அது அம்பாளுடைய குழந்தை, அவள் பார்த்துப்போ அப்படின்னு சொன்ன உடனே இவாளுக்கு மனசு லேசாயிடுது. கிருஷ்ணன் நினச்சிருந்தா தன்னுடைய மருமகனை, அதுவும் குழந்தையிலேருந்தே தன் மார்லையும் தோல்லையும் தூக்கி விழுந்த கொஞ்சம் அந்த பிரியமான குழந்தைய காப்பாற்றிக்க முடியாதா என்ன? அர்ஜுனன் தான் ஆபத் பாந்தவனாச்சே, தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் இப்படி நடக்கணும்னு தனக்கு சாதகமாக செய்ய மாட்டானுடைய பகவான். யாதவ குலத்துக்கே நாசத்தை கொண்டு போகிற கிருஷ்ணன் அந்த சாக்ஷாத் புத்திரனான சாம்பன் தான், கிருஷ்ணனோட புத்திரனான சாம்பன் தான். அதனால் பெரியவாக்கிட்டேயோ மகான்கள்கிட்டேயோ பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டிருக்கிறவாளுக்கு கஷ்டமே வராதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய பிராரப்த கர்மாவை நினச்சின்னு தான் நாம் கழிக்கணுமே ஒழிய திட்டக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. அவள் பாதங்களில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நாம் பிடிச்சிக்கணும். இதுதான் ஜெகத்குருன்னு நாம் சொல்கிறோம். ஜெகத்குரு ஜெகத்குரு ஜெகத்குருன்னா என்ன? நம்ம உலகத்துக்கே நமக்காக வாழ்ந்து காட்டிய மகான்னு நாம் சொல்கிறோம். அவரை இறுக பற்றிக்கணும். நாமளும் பக்தி நிறையா பண்ணணும். அந்த மனம் லேசாயிடும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.